ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹீலிங் கோட்ஸும் சுவிட்ச்வேர்ட்ஸும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பணம் தேவைப்பட்டா, இல்லை ஜாப் கிடைக்கலன்னா, இல்லை மேரேஜ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னா, இல்லை ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸை ரிமூவ் பண்ணணுன்னா, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஹீலிங் கோட்ஸ் இருக்குது. அதோடு சேர்ந்து சுவிட்ச்வேர்ட்ஸும் நிறையா இருக்குது. அதை எல்லாமே தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி கம்பைண்டாக யூஸ் பண்ணுறது, அதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பொதுவாகவே ஹீலிங் கோட்ஸ், அப்புறம் ஏஞ்சல் நம்பர்ஸ், சுவிட்ச்வேர்ட்ஸ் எல்லாமே ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பொறுத்தது தான். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்ம யூனிவர்ஸ்கிட்டேருந்து நமக்கு என்ன தேவையோ அது டைரெக்டாக நம்ம கேட்குறது மூலியமாக, இந்த கோட்ஸோ இல்லை இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதுறது மூலியமாக சீக்கிரமாக அட்ராக்ட் பண்ணி அதை நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்காக தான் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம எழுதுகிறோம். அது ஒவ்வொரு வார்த்தைகளுக்குமே ஒவ்வொரு தனித்தனி அர்த்தங்கள் இருக்கும். ஸோ அதை நம்ம எழுதுகிறப்போ நமக்கு என்ன வேணுன்றதை இந்த யூனிவர்ஸ்க்கு சீக்கிரமாக சொல்லி நமக்கு தேவையான நேரத்தில் அதை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்கும். ஸோ அதுக்கு தான் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸு, இந்த ஹீலிங் கோட்ஸ் எல்லாமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு விஷயத்த ஆழமாக வேணும்னு திங்க் பண்ணுறப்போ அது நமக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்கும். அது கூடுதலாக நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த ஏஞ்சல் நம்பர்ஸும் இந்த சுவிட்ச்வேர்ட்ஸுமே நமக்கு கனெக்டடாக இருக்குது. ஸோ அது எல்லாமே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு விஷயம், அதாவது உங்களுக்கு பணம் தேவைப்படுது, இல்லை ஜாப் ரிலேட்டடான ஏதாவது ஒரு விஷயம், எல்லாத்துக்குமே ஒரு தனித்தனியான ஒரு ஹீலிங் கோட்ஸ் இருக்குது. அதை எல்லாமே ஒரு நம்மளோட பாடி பார்ட்ஸில், அதாவது உள்ளங்கையிலையோ இல்லை நம்ம கைகளில் எங்கேயோ அந்த மாதிரி இடத்துல நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சுட்டு ரெகுலராக அதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க. அது சீக்கிரமாக ஹீல் ஆகும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வந்து சேர்க்கும். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டர் பாட்டிலில் உங்களுக்கான நம்பரை எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர்ஸை எழுதி வச்சுட்டு அந்த தண்ணியை தினமும் குடிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் அந்த நம்பர்ஸை மட்டும் எழுதி உங்களோட பில்லோ கடியில் வச்சுட்டு ரெகுலராக நீங்கள் தூங்கலாம். இல்லை மார்னிங் ஒரு 21 டைம்ஸ், இல்லை நைட்டு ஒரு 21 டைம்ஸ் அந்த நம்பர்ஸை மட்டும் நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். உங்களுக்கு இப்போ வேலை வேணும்னா அதுக்கான ஒரு நம்பர் இருக்கும், அதுவாக எழுதிக்கிட்டே வரலாம். ஒரு சுவிட்ச்வேர்டு இருக்கும், அதையுமே சேர்த்து நீங்கள் எழுதிக்கிட்டே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நேரங்களில் கூட இந்த நம்பரை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அப்போ இன்னுமே சீக்கிரமாக நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வழி தான் அது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பணம் நம்மக்கிட்ட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அன்எக்ஸ்பெக்டடாக நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கணும். எப்பயுமே கையில் தாராளமாக நம்மக்கிட்ட பணம் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் என்ன நம்பர்ஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, 520 520 இந்த நம்பர்ஸை உங்களோட உள்ளங்கையில் எழுதி வச்சுக்கோங்க. க்ரீன் கலர் பெனில் எழுதிக்கோங்க. இந்த நம்பரை நீங்கள் ரெகுலராக சேண்ட் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்தாலும், ஒரு அவசர தேவைனாலும், உங்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் யாராவது உங்ககிட்ட பணம் கொடுப்பாங்க. உங்ககிட்ட அன்றைக்கி வாங்கியிருந்தல்லப்பா இந்தான்னு ரிட்டர்ன் கொடுக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது விஷயத்துக்காக உங்ககிட்ட அந்த பணம் சேரும். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் க்ரியேட் ஆகி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பணம் சேரும். ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக எப்பயுமே உங்கள் கையில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் கலர் பென்னால் உள்ளங்கையில் 520ன்னு சொல்லி நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது என் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் நான் என்ன பண்ணாலுமே போக மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த நம்பர்ஸை எழுதி வைங்க. அதாவது இந்த நம்பரை எப்படி எழுதணும்னா, ஒரு பேப்பரில் எழுதி உங்கள் வீட்டில் ஒட்டிடுங்க. இல்லைன்னா செவரில் சும்மா நீங்கள் லேசாக அந்த நம்பர்ஸ் எல்லாம் அங்கங்கே எழுதி வச்சிடுங்க உங்கள் வீட்டை சுற்றி. ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் வீட்டில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். நீங்களுமே முடிந்தால் சேன் பண்ணுங்கள். இல்லை உங்கள் கண்களுக்கு தெரிகிற மாதிரி ஏதாவது ஒரு நம்பரை எழுதி வைக்க முடியும் அப்படின்னா எழுதி வச்சுட்டு சேன் பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே
இல்லாமல் போயிடுச்சு, அதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சேண்ட் பண்ணிவிட்டு இந்த நம்பர்ஸையுமே வந்து நீங்கள் சேர்த்து சொல்லுங்கள். அப்போ இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக நமக்கு வந்து ஒரு பெனிஃபிட் தான். 310627 இந்த நம்பர் தான். இதை வந்து வீடை சுற்றி அங்கங்கே எழுதி வச்சுக்கோங்க. இது வந்து உங்கள் வீட்டில் இருக்க எல்லா நெகட்டிவ் எனர்ஜிஸையும் ரிமூவ் பண்ணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நமக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜிஸ் இருக்குது, எனக்கு வந்து எந்த வேலையுமே செய்ய முடியல, ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது, கண்ணு பட்டுருச்சு போல், இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ நமக்குமே வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 99886258834372. இந்த நம்பர்ஸை நீங்கள் உங்கள் கைகளில் எழுதி வச்சுக்கிட்டிங்கனாலோ, உங்கள் பாடி பார்ட்ஸில், அதாவது உள்ளங்காலோ கையில் எங்கேனாலுமே தெரியாத இடத்துல கூட எழுதலாம். எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆகி நம்ம குட் எனர்ஜியை வந்து அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ நமக்கு ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்கும், வேலையே பார்க்க பிடிக்காது, நம்ம வந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுவோம் எப்போயுமே. அப்போனா நமக்கு நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி டைம்ஸ்லலாம் நீங்கள் வந்து குளிக்கிறப்போ கல்லுப்பு போட்டு நீங்கள் வந்து ரெகுலராக பாத் பண்ணுங்கள். அது ரொம்ப உங்களுக்கு உடம்புல இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையுமே எடுக்கும். கூடுதலாக இந்த நம்பரையும் உங்கள் கைகளில் எழுதி வச்சுக்கோங்க. கையிலையோ கால்லையோ இல்லை எங்கேனாலும் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் நம்பரை எழுதி கூட உங்கள் பர்ஸ்லேயோ நீங்கள் எப்பயுமே கூடயே வச்சுக்கோங்க, ஃபோனில், உங்கள் பேக்கெட்டில், அந்த மாதிரி எங்கேனாலும் வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு சுற்றி இருக்க நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்காக. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, நெகட்டிவ் எனர்ஜிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் தேவை. நம்ம ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு வச்சுக்கிட்டோன்னா இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் எனர்ஜிஸுமே வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால ஃபஸ்ட்டு இது எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ப்ரொடெக்ஷனுக்கான நம்பரை வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து இன்னும் நல்ல நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கும். ஏன்னா நம்ம நெகட்டிவ் எனர்ஜி ரிமூவ் பண்ணாமல் இந்த ப்ரொடெக்ஷனுக்கான நம்பரை போட்டோன்னா கொஞ்சம் லேட்டாக ஒர்க் ஆகும். அதனால் இதை ஃபஸ்ட்டு எழுதி இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸை எழுதுங்க. இந்த ப்ரொடெக்ஷனுக்கான நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 71931 71931. இந்த நம்பர்ஸையுமே நான் சொன்ன மாதிரி உங்கள் கைகள்லையோ இல்லை சின்ன பேப்பர்லேயோ எழுதி உங்கள் கூட வச்சுக்கோங்க. உங்கள் கால்களில் தெரியாமல் யாரும் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா உங்கள் கால்களுக்குள்ளே எழுதிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் எத்தனை நாள் எழுதணும், எப்படி எழுதணும்னா ரெகுலராக உங்கள் லைஃப்பில் தினமுமே நீங்கள் வந்து எழுதலாம். உங்களுக்கு வந்து ஒரு சில சமயங்களில் ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும்ல, அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணியிருக்கோன்றது நமக்கே தெரியும். ஸோ அந்த மாதிரி நேரங்களில் ஒரு 3 நாளைக்கு மட்டும் அந்த நம்பர்ஸை எழுதி கையில் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸை எழுத வேண்டாம், அதுக்கப்புறம் அது ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ப்ரொடெக்ஷனுக்கான நம்பரை நீங்கள் ரெகுலராகவே எழுதிட்டு போகலாம். ஏன்னா நம்ம தினமும் தான் வெளியே போகும். அதனால் அந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க, எல்லாருக்கண்ணும் வேறு மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு ஈஸியாக வந்து அட்ராக்ட் ஆகும் நெகட்டிவ்க்கு. ஸோ அதனால் இந்த ப்ரொடெக்ஷனுக்கான நம்பரை ரெகுலராக உங்கள் லைஃப்பில் வந்து எழுதிட்டே இருங்க. இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல சேஞ்சஸை கொடுக்கும். ஸோ மணி வந்து ஒரு சில உங்களுக்கு எதிர்பாராத விதமாக மணி வந்துக்கிட்டே இருக்குன்னா பிரச்சனையே இல்லை. எனக்கு மணியே இல்லை, எனக்கு எதிர்பாராத நேரத்தில் வரணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த நம்பர்ஸை எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம எதுக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நம்பர்ஸை வந்து சேண்ட் பண்ணலாம். இல்லை உங்களோட வாட்டர் பாட்டிலில் எழுதி வச்சு ரெகுலராக அந்த தண்ணியை இன்டேக் பண்ணலாம். இல்லை உங்கள் பில்லோ கடியில் வச்சுட்டு தூங்கலாம். ஸோ இந்த நம்பர்ஸை உங்கள் பாடியில் வந்து எங்கெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கணும், அதாவது என்னோடய கை கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது அது குறையணும், இல்லை என்னோடய கால் இல்லை என்னோடய தொப்பை குறையணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்கன்னா, எந்த இடத்துல இம்பார்ட்டண்ட்டாக குறையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலலாம் இந்த நம்பர்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுட்டே வாங்க. அது இன்னுமே வந்து நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அந்த இடத்த குறைக்கிறதுக்கான பெனிஃபிட்ஸை வந்து இன்னும் நல்லதாக கொடுக்கும். ஸோ அது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5342168.
6429168. இந்த நம்பர்ஸ் எல்லாம் ரெகுலராக வந்து நீங்கள் சேண்ட் பண்ணலாம், இல்லை உங்கள் பாடியில் எங்கேனாலும் எழுதிக்கலாம். அதாவது எந்த இடத்துல குறையணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஸ்பெசிஃபிக்காக எழுதிக்கோங்க. அதை தாண்டி உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே குறையணும்னு நினச்சாலுமே ஃபுல்லாகவே உங்கள் பாடியில் எங்கேனாலுமே எழுதிக்கோங்க. அது வந்து இன்னுமே வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் வந்து எழுதி பார்த்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் இது உங்கள் எல்லாருக்குமே வந்து எப்படி பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்றத என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இது தேவைப்பட்டால் அனுப்பிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.